ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரஸ்ட் மீ ப்ரோ. என்னடா இவ்வளோ நாள் கோமால இருந்தியா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. சில அடி விழுந்தா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் ஹையாகவே விழுந்துருச்சு. ஸோ அதான் வீடியோ வரல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஆக்சுவலி நான் இந்த மூவியை செப்டம்பர் 1 அன்றைக்கி பார்த்தேன். இன்றைக்கி டேட் செப்டம்பர் 29. இப்போ தான் மூவி எடிட்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். அது என்ன மூவினா சூர்யா சாட்டர்டே. பாதி பேர் இந்த மூவி பார்த்துருப்பீங்க, பிகாஸ் ஓடிடியிலே வந்துருச்சு. என்ன நேரத்தில் இந்த மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணன்னு தெரியல. எப்பவும் போல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கேமராமேன் ப்ராப்ளம். வரேன்னு சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஃப்ளாப் பண்ணிட்டாரு. சரி இந்த மூவி போவேணாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா கேன்சலேஷன் ஃபீஸ், கன்வீனியன்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் போட்டுட்டு நம்ம பே பண்ணதில் ஒரு 50% ஆஃப் தி அமௌண்ட் கூட தரல. மூவிக்கு லேட் ஆச்சு அப்படின்னு கடகடன்னு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக மழை வந்துருச்சு. ஸோ தேட்டருக்கு லேட்டாக தான் போனோம். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். திஸ் இஸ் தேட்டர் ரிவ்யூ சீரிஸ் பார்ட் 4. என்னது பெரும்பாக்கம் டு சோழிங்கநல்லூர் ரோட்டில் புதுசாக ஒரு தேட்டரா? அது என்ன தேட்டர், தேட்டர் எப்படி இருக்குது, அங்கே பாப்கார்ன் எப்படி இருக்குது, தேட்டர் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். நான் சொன்ன தேட்டர் நம்ம சேகரன் மாலில் இருக்க மிரா சினிமாஸ் தான். இவங்ககிட்ட பார்க்கிங்க்கு நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. பைக்குக்கு ஒரு மூவிக்கு 50 ரூபாவும், காருக்கு ஒரு மூவிக்கு 100 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் அண்ட் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இவங்களோட செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. டிக்கெட் மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் எந்த பக்கம் இருக்குதுன்னு கைட் பண்ணுறாங்க. இந்த தேட்டரில் எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பியன்ஸ். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்களோட நேம் லைட்டிங், அப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் இவங்ககிட்ட ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் இருக்குது செப்பரேட்டாக. நம்ம மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணுறதுக்கு. இந்த தேட்டரோட டிக்கெட்ஸ் புக் மை ஷோ அண்ட் டிக்கெட் நியூவில் இருக்குது. செகண்ட் விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரட் ஸ்நாக் பற்றி பார்த்துடலாம். நான் இவங்ககிட்ட லார்ஜ் டப் சீஸ் பாப்கார்ன் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து 370 ருபீஸ். குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் நார்மல். சீஸ் பாப்கார்ன்னு சொன்னாங்க, ஆனால் சீஸ் அது ஒன்றும் இல்லை. எல்லா சீஸும் கையில் தான் ஒட்டி இருந்தது. பாப்கார்னில் எதுவுமே ஒட்டலை. எக்ஸ்ட்ரா சீஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். இல்லை சார் ப்ரீ மிக்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ். நான் வாங்கி இந்த பாப்கார்னுக்கு சேஞ்ச் இல்லை சொன்னாங்க. ஜிபே பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. என்கிட்ட ஜிபே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். சரி சார் உங்கள் ஸ்க்ரீன் நம்பர் அண்ட் சீட் நம்பர் சொல்லுங்கள், நானே வந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களே வந்து கொடுத்தாங்க. ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் பொலைட்டாகவும் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பார்த்து வரேன் மோஸ்ட் ஆஃப் தி தேட்டர்ஸில் ஒரு கஸ்டமரை ஃபுல்லாக அட்டன் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோக் 3 பாப்கார்ன் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா டக்குன்னு உங்கள் கையில் கொடுத்துட்டு அடுத்த கஸ்டமர் போக தான் பார்ப்பாங்க. பட் இவங்க அதை எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் போட்டு அதில் டிஷ்யூ வச்சு கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கஸ்டமரே போகிறாங்க. இவங்கக்கிட்ட மொத்தம் 4 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அந்த 4 ஸ்க்ரீனுமே ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் தான். நம்ம போனது ஸ்க்ரீன் 3, அதில் லாஸ்ட் ரோ நம்ம சீட்டு. நம்ம சீட்லேருந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணாலே ப்ரொஜெக்டர் மறைஞ்சிரும். நீங்களே பார்ப்பீங்க வீடியோவில். அண்ட் நான் லாஸ்ட் ரோனால் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரீயாக பார்த்தேன். பட் அதர் ரோஸ்க்கு லெக் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி. சீட்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, பட் புஷ்பேக் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. நெக் பெயின் வருது. மூவி கரெக்டாக ஷோ டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வல் டைமும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கரெக்டாக 15 மினிட்ஸ் இருந்தது. மூவி ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இன்டர்வல் பிளாக் போகிறப்போ செமையாக இருந்தது. சரி இதுக்கப்புறம் தான் மூவியை ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தூங்கிட்டீங்களா? ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் தெலுங்கு மூவி தான். எஸ்ஜே சூர்யா ஆக்டிங்காக பார்க்கலாம். இப்போது என்னதான்டா சொல்கிற, இந்த தேட்டர் ஒர்த்தா இல்லைன்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் இங்கே ரொம்ப சின்னது தான். நீங்கள் ஒரு பியூர் சினிமா லவர், எனக்கு க்ரௌடு அதிகமாக இருந்தால் பிடிக்காது, கத்திக்கிட்டு பார்க்கறதுக்கு பிடிக்காது அப்படின்னா இது உங்களுக்கான தேட்டர். அண்ட் ஒரு மேடாவக்கம் ஏரியாவில் ஒரு நல்ல தேட்டர் வித் குட் ஆம்பியன்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. இன்னொரு சூப்பர் மூவி அண்ட் சூப்பர் தேட்டரில் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன் டில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் மக்களே.